திமுக தான் இடஒதுக்கீட்டின் கதாநாயகன். வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு கொடுத்ததுலேருந்து, நீங்கள் அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததுலேருந்து, முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததுல திமுக. அருந்ததியர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கும்போது அது 2001ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட மத்திய அரசோட சென்சஸின் அடிப்படையில் அந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதுனால அதை இன்னைக்கு வரைக்கும் யாரும் சேலஞ்ச் பண்ண முடியல. இன்னைக்கும் 10% இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு தமிழகத்தில் நுழையாம பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறது திமுகவும் அதிமுகவும் தான். கேரளாவில் அது இருக்கு, யூபியில் இருக்கு, டெல்லியில் இருக்கு, இந்தியா ஃபுல்லா இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டு கேட்ட கேள்வி, எம்பிசியில் இருக்கவங்கள வன்னியர்கள் தான் ரொம்ப மோசமா வாழ்க்கை தரம் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய தரவுகள் என்ன? டாக்டர் ராமதாஸ் என்ன பண்ணாரு தெரியுங்களா? அந்த கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாது, எடப்பாடியை நான் எச்சரிக்கிறேன், தமிழகத்தில் மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும். 4 வன்னியர்களையும் தலித்தையும் எடுத்து மொட்டை அடிச்சுச்சு. இதுல யாரு வன்னியர் தலித்துன்னு சொல்லுங்க ராமதாஸ் கிட்ட கேட்டா ராமதாஸால சொல்ல முடியாது. ஏன்னா பாஜகவை நீங்க எந்த விதத்துல கேள்வி கேட்க முடியும்? பாஜகவை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு விஷயத்த பாமக கையில் எடுக்குமா? எடுக்காது. 2011 எடுக்கப்பட்ட சென்சஸ் இன்னும் வெளியே வரல. அப்போ அதை வெளியில சொல்லுங்க. குறைந்தபட்சம் அதன் அடிப்படையிலேயாவது, ஒரு 10 வருஷம் தானே, அதன் அடிப்படையிலேயாவது நம்ம தீர்மானிக்கலாம் வன்னியர்களோட நிலை என்ன, மற்றவர்களோட நிலை என்னன்றதை அதன் அடிப்படையில் தீர்மானிக்கலாம். அதையும் கேட்க திராணி கிடையாது. இடபிள்யூஎஸ்குள்ள பிசி எம்பிசி இவங்கெல்லாம் இடம் பெறணும் அப்படின்றதையும் சொல்வதற்கான தெம்பு இல்லை. 10.5% இடஒதுக்கீடு தப்புன்னு தீர்ப்பு வந்ததை பற்றி மக்கள்கிட்ட பேச தயாரா இல்லை. நாங்கள் எப்படியாவது பிஜேபியை கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் 10.5% வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பை காங்கிரஸ் கட்சியே தனது தேர்தல் அறிக்கையில சொன்ன அப்புறம் அதை நிறைவேற்றுவதற்கான ஒரு நிர்பந்தம் திமுகவுக்கு இருக்கு, பாஜகவுக்கு இருக்கா? இல்லையே. வன்னிய இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், இவங்க தான் முடிவு பண்ணணும். இது டிராமா, இது ஏமாத்து வேலை. இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் ஹசீஃப் அவர்களே. வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இதே சூழ்நிலையில பாமக தரப்புல இருந்து ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுது. வன்னியர்களுக்கு 10.5% உள் ஒதுக்கீடு அப்படின்றது. இதை மாநில அரசு நிறைவேற்றுவதை விட ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதற்கு பிறகு நிறைவேற்றுவதான் சரியாக இருக்கும் அப்படின்னு தமிழக அரசினுடைய வாதம். இல்ல, தமிழக அரசு நினைத்தால் செய்ய முடியும், அவர்கள் கணக்கெடுப்பு நடத்த முடியும், அதன் அடிப்படையில் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க முடியும் அப்படின்னு பாமக தரப்புல அன்புமணி ராமதாஸ் அவர் சொல்லியிருக்கிறாரு. உண்மையில் இதுல எது நியாயம், எது சரி? மாநில அரசு கணக்கெடுப்பு நடத்தலாம் அப்படின்றத சொல்றாரு அன்புமணி. மாநில அரசு கணக்கெடுப்பு நடத்தலாம். மாநில அரசு எந்த கணக்கெடுப்பு வேணா நடத்தலாம். அவர் சொல்றது உயர்கல்வித்துறை கணக்கெடுப்பு அப்படின்னு ஒரு டெக்னிக்கல் டேர்ம் எல்லாம் ஆட் பண்ணி வர. ஓகே, அஃப்கோர்ஸ் மாநில அரசு சாதி வாரியாக கூட கணக்கெடுப்பு எடுக்கலாம். கணக்கெடுப்பு என்பது வேறு, சென்சஸ் என்பது வேறு. சென்சஸ் எடுக்கக்கூடிய அதிகாரம் என்பது மத்திய அரசு கையில தான் இருக்கு. திமுக தான் இடஒதுக்கீட்டின் கதாநாயகன். வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு கொடுத்ததுலேருந்து, நீங்கள் அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததுலேருந்து, முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததுல திமுக 69% அந்த இடஒதுக்கீடை கொண்டு போனது அதிமுக. 2 திராவிட கட்சிகள் இல்லாத அரசியல்னு சொல்றவங்க எல்லாமே இந்த இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு மெயின் விஷயத்த இன்னைக்கு வரைக்கும் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறது திராவிட இயக்கம் தான். இன்னைக்கும் 10% இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு தமிழகத்தில் நுழையாம பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறது திமுகவும் அதிமுகவும் தான். கேரளாவில் அது இருக்கு, யூபியில் இருக்கு, டெல்லியில் இருக்கு, இந்தியா ஃபுல்லா இருக்கு. உயர் சாதி வகுப்பினருக்கான வருமான அடிப்படையில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடஒதுக்கீடு அது தமிழகத்துக்குள்ள வரல. தமிழகத்தில் 69% இடஒதுக்கீடு இருந்தாலும்
அந்த 10% வரல. அந்த மாதிரி இடஒதுக்கீடுக்கான விஷயங்களோட இருக்கிறது வந்து திராவிட இயக்கம் தான். இந்த திராவிட இயக்கங்கள் தான் அருந்ததியர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கும்போது அது 2001 எடுக்கப்பட்ட மத்திய அரசோட சென்சஸின் அடிப்படையில் அந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதுனால அதை இன்னைக்கு வரைக்கும் யாரும் சேலஞ்ச் பண்ண முடியல. பாமக சொல்ற மாதிரி மாநில அளவிலான உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசுக்கு இடம் இருக்கிறது. அது வந்து 69% மிகாமல் இருந்ததுன்னா அதை வந்து யாரும் கேள்வி கேட்க போறதும் இல்லை. ஆனா இப்போ இவங்க கொடுத்த இந்த 10.5% இடஒதுக்கீடு எப்படி வந்து உச்ச நீதிமன்றத்தால நிராகரிக்கப்பட்டது. அதாவது எடப்பாடி ஆட்சி காலத்தில் கடைசி தருணத்துல கொடுக்கப்பட்ட அவசரகதியில கொடுக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடு அதை மிரட்டி தான் பாமக வாங்கினாங்க. அதனால எடப்பாடி கிட்டத்தட்ட ஆட்சி இழந்தார். தென் மாவட்டங்கள்ல முழுக்க முழுக்க அதிமுகவுக்கு எதிரான மனநிலை தான் அதுல வந்தது. வட மாவட்டங்கள்ல அஃப்கோர்ஸ் ஒரு 75 சீட்ஸ் வந்து அவங்களுக்கு 65 to 75 சீட்ஸ் கிடைச்சிது. தென் மாவட்டங்களில் ஜெயிச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆர்பி உதயகுமார் மாதிரி இண்டிவிஜுவலாக தான் ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார் மாதிரி இண்டிவிஜுவலாக தான் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ முக்குளத்தூர் கட்சி அப்படின்னு சொன்ன அந்த அடையாளமே இந்த இடஒதுக்கீடுனால போயிடுச்சு. ஸோ இந்த 2001 சென்சஸ் அடிப்படையில் கொடுக்கணும் அப்படின்றது இருக்கு. இந்த 10.5% எடப்பாடி ஆட்சியில் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடை தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்ல வழங்கப்பட்ட தீர்ப்புல நீங்க எந்த அடிப்படையில் இந்த இடஒதுக்கீடை கொடுக்குறீங்க? வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடை நீங்க தரீங்க, ரைட். ஆனா வன்னியர்கள் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பின்தங்கியவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கான சான்று என்ன, அதற்கான தரவு என்ன அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கேட்டு வன்னியர்களுக்கான இந்த 10.5% இடஒதுக்கீடை ரத்து பண்ணிடுச்சு. இன்ஃபேக்ட் திமுக வந்து பல வழக்கறிஞர்களை வச்சு போராடிச்சு. யாருக்கு? எடப்பாடி போட்ட உத்தரவுக்காக திமுக மிக மிக பெரிய வழக்கறிஞர்களை வச்சு உச்ச நீதிமன்றத்துல போராடி அவங்க ஆட்சியில கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டு அதை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு போராடிச்சு. போராடினாலும் அது வந்து உரிய அடிப்படையில அது கொடுக்கப்படல. இப்போ உதாரணத்துக்கு ஒரு விபத்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கிரீன் சிக்னல் போட்ட அப்புறம் போய் விபத்து நடக்கிறது வேற, ரெட் சிக்னல் இருக்கும்போது போறது வேற. இந்த இடஒதுக்கீடு வந்து ரெட் சிக்னல் இருக்கும்போது அத்துமீறி போற ஒரு இடஒதுக்கீடு. அதை உச்ச நீதிமன்றம் கண்டிக்குது. கிரீன் சிக்னல்ன்றது வந்து அதற்கான தரவுகள் ஆய்வு மேற்கொண்டு பண்ணணும். அப்போ நடந்த சம்பவத்தை ஒரு பத்திரிகையாளரா நான் நினைவு கூறுறது எப்படின்னா, அப்போ வந்து சீர் மரபினர் அப்படின்னு ஒரு வகுப்பார்கள், டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸை வந்து கணக்கு எடுக்கணும் அப்படின்னு மத்திய அரசு உத்தரவு போடுது. டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸில் வந்து பிரமலை கல்லர் வருவாங்க, ஏகப்பட்ட கம்யூனிட்டிஸ் வந்து அங்கே வருவாங்க, வன்னியர்களும் வருவாங்க. டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸை வந்து கணக்கெடுத்து அவங்களுக்கு உரிய சலுகைகளோடு அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்ன்ற ஒரு முயற்சி வந்தா வன்னியர்களோட இடஒதுக்கீடு பாதிக்கப்படும். இந்த 20% தான் அவங்களும் வராங்க, அதனால பாதிக்கப்படும். அப்படின்றதுனால டாக்டர் ராமதாஸ் என்ன பண்ணார் தெரியுங்களா? அந்த கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாது, எடப்பாடியை நான் எச்சரிக்கிறேன், தமிழகத்தில் மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு அறிவிக்கிறாரு. அப்போ சத்தியம் டிவியில அரவிந்தாட்சனும் நானும் உட்காந்து அது விவாதம் பண்றோம். டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டினா யாரு, அந்த இடஒதுக்கீடு கொடுத்தா வன்னியர்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்க, இவங்க வந்து இடஒதுக்கீடு எல்லாருக்கும் வேண்டி சமூக நீதிக்காக நிற்கக்கூடிய கட்சின்னு சொல்றாங்க, இவங்க வந்து அதை மிரட்டுறாங்க அப்படின்னு வரும்போது தான், அதோட ப்ரமோஷன்ல கொண்டு வரும்போது தான் அதிமுகவுடன் கூட்டணி 10.5% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு வேணும் அப்படின்னு ஒரு டிமாண்ட். அதிமுகவில் அவசரமா கூட்டணி வச்சு அவசரமா பண்றாரு. அப்போ ஓபிஎஸ் சொல்றாரு, நான் இதை ஏற்கவில்லை. ஓபிஎஸ் அப்போ டெப்டி சீஃப் மினிஸ்டர், அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர், அவரையும் மீறி தான் எடப்பாடி போடுறாரு. ஒரு முறை எடப்பாடி கிட்ட பர்சனலா பத்திரிகையாளர்கள் நாங்கள் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது
நீங்க பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக் இது நீங்க பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சவுத்துல ஓட்டு கிடைச்சிருக்கும். உங்களுக்கு வந்து அதிமுகவினரே முக்குளத்தோர் விரோத கட்சி, இது ஒரு கவுண்டர் கட்சி அப்படின்ற ஒரு முத்திரை உங்களுக்கு வந்திருக்காது. நீங்க வந்து 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கும்பொழுது சேலம் புறநகர் மாவட்டத்துல வன்னியர்களும் கவுண்டர்களும் இருக்காங்க. அப்போ உங்களுக்கு அங்க வந்து சேஃப் பேசேஜ், அது இல்லாம வட தமிழ்நாட்டிலையும் உங்களுக்கு சேஃப் பேசேஜ், பல இடங்கள்ல வந்து நீங்க ஈஸியா ஃப்ளோ பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் நீங்க இதை பண்ணீங்களே தவிர, அதிமுக என்ற கட்சி ஒரு காலத்துல முக்குளத்தோர் கட்சியா இருந்தது. பிறமலை கள்ளர்னு சீர்மரபினர் வந்து அங்க இருக்காங்க, அந்த கட்சிக்குள்ள இருக்காங்க. மற்ற சாதி பிரிவினர்கள்லாம் இருக்காங்க, நிறைய சாதியினர். அதில் அந்த சீர்மரபினர்ல வந்து நாடோடிகள் கூட இருந்தாங்க. நாடோடிகள் பாவம், அவங்களாம் சமூகத்தால மிக 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 புறக்கணிக்கப்படுவாங்க. அப்கோர்ஸ் அவங்க வன்னியரோட ரொம்ப மோசமான கண்டிஷன்ல வாழக்கூடிய ஆட்கள் தான். அவர்களும் எம்பிசி, வன்னியர்களும் எம்பிசி அப்படின்னு வரும்பொழுதுதான் இந்த 10.5% ஒத்துக்க வச்சு எடப்பாடியை வச்சு நிறைவேற்ற வச்சு அதுக்குன்னு ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி ரிப்போர்ட் அடிப்படையில் இதை நிறைவேற்றுறதா சொல்லி, அது மாநில அரசு போட்ட கமிட்டி, அதை தான் சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த கமிட்டி செல்லாதுன்ட்டார். அந்த கமிட்டி ரிப்போர்ட் அடிப்படையில் எப்படி வருவீங்க? அப்போ சுப்ரீம் கோர்ட்டு கேட்ட கேள்வி, எம்பிசியில் இருக்கவங்கள வன்னியர்கள் தான் ரொம்ப மோசமா வாழ்க்கை தரம் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய தரவுகள் என்ன அப்படின்னு தான் அவங்க கேள்வி கேட்கிறாங்க. இந்த இடஒதுக்கீடு அப்படின்னு வரும்பொழுது இது எப்படியாக நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைக்கு உள்ளாகும்? நீதிமன்றம் இதை விசாரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, நீதிமன்றத்துக்கு பலர் வழக்குக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பாமக தெரிஞ்சுதானே இருக்கும். நான் சொல்றது எடப்பாடி காலத்துல அந்த 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட அந்த சமயத்தில் இதையெல்லாம் பாமக தெரிஞ்சுதான் இப்படி ஒரு 10.5% இடஒதுக்கீடு உடனே எங்களுக்கு கொடுங்க, அதுக்கேற்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் உடனடியாக கொடுக்குறாரு. அப்புறம் அது உச்சநீதிமன்றத்துக்கு போய் இன்னைக்கு அது நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு சூழல் வருது. ஆனா அதுக்கு நடுவில் என்ன நடந்து முடிஞ்சிருக்குன்னா, ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. அப்ப அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எதை வைத்து வாக்கு சேகரித்தார்கள் பாமகவும் சரி, அதிமுக, குறிப்பா வட மாவட்டங்கள் அதிமுகவும் 10.5% இடஒதுக்கீடை நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ இங்கு ஏமாற்றப்பட்டவர்கள் மக்கள் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இவங்களுக்கெல்லாம் முதல்ல தெரியும் இது வந்து லீகல் ஸ்க்ரூட்னிக்குள்ள போச்சுன்னா இது நிக்காது அப்படின்றத அவங்க தெரிஞ்சு மக்களை ஏமாத்தினார்களா? இப்போதும் அவர்கள் மக்களை ஏமாற்றுவதற்கு தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு முன்னர் இந்த பிரச்சனையை எழுப்பியிருக்கிறாங்களா? மக்களை ஏமாத்துறதுக்கு தான் இடஒதுக்கீடு. இப்போ என்ன சொல்றாங்க, எடப்பாடிக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட வட மாவட்டங்கள்ல நல்ல ஓட்டு வாங்கியிருக்கு, தென் மாவட்டங்கள்ல அடி, பல இடங்கள்ல 4வது இடத்துக்குலாம் போயிட்டாங்க, பல இடங்கள்ல 3வது இடத்துக்குலாம் போயிட்டாங்க. ஆனால் வட மாவட்டங்களில் கொஞ்சம் சேஃப் டிராவல் தான் எடப்பாடிக்கு கிடைக்குது. காரணம் 10.5% இடஒதுக்கீட்டை கொடுத்தவர் எடப்பாடி அப்படின்ற ஒரு இமேஜ். இப்போ இடைத்தேர்தலில் என்ன பிரச்சாரம்னா, நாங்கள் நிற்கிறோம், பாஜக அலையன்ஸ். பாஜக வந்து மண்டல் கமண்டல்னு வரும்போது மண்டல் கமிஷனை ஏற்றுக்கல. ஆனால் இந்த இடைத்தேர்தலில் நம்மளுக்கு ஓட்டு போட்டுருங்க, நாங்கள் எப்படியாவது பாஜகவை கன்வின்ஸ் பண்ணி நாங்கள் வந்து வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்துடுவோம். இது வந்து பாமக பண்ணக்கூடிய திண்ணை பிரச்சாரம். ஊருக்கு மறைமுகமாக நடக்கிற பிரச்சாரம், மறைமுகமாக நடக்கிற, அதாவது 10.5% வந்து அது சுப்ரீம் கோர்ட்ல ரிஜெக்ட் ஆகி அதுக்கப்புறம் தமிழக சட்டமன்றத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து மத்திய அரசு தான் எடுக்கணும் அப்படின்றத வந்து தீர்மானம் நிறைவேற்றி அப்படி ஒரு கணக்கெடுப்பு எடுத்தா அது சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸோட தான் அந்த கணக்கெடுப்பு வரணும்னு சொல்லிட்டு விவாதங்கள்லாம் வந்து அறிவு சார்ந்த விவாதங்கள் எல்லா மட்டத்திலையும் நடக்கும்போதே பாமக வந்து அதோட திண்ணை பிரச்சாரத்தில் நாங்கள் எப்படியாவது, அதுவும் யாரை கன்வின்ஸ் பண்ணி, இடஒதுக்கீடுக்கு எதிரான மனநிலை இருக்கக்கூடிய பாஜகவை கன்வின்ஸ் பண்ணி, அவங்க தான் தேவேந்திரர்களுக்கு எல்லா 4 சாதியும் ஒருங்கிணைச்சு தேவேந்திரான்னு ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க. அவங்களெல்லாம் ஈஸியாக கன்வின்ஸ் பண்ண முடியும். நம்ம எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி வன்னியர்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம். வன்னியர்களுக்கு எப்படியாவது ஒரு இடஒதுக்கீடு 10.5% கிடைச்சிருச்சுன்னா அது வந்து பெரிய விஷயம் இல்லையா? அது வாங்கிடுவோம். அதை மத்திய அரசு தான் பண்ணணும்னு ஸ்டாலின் சொல்றாரு.
மத்திய அரசை கன்வின்ஸ் பண்ணி 10.5% இடஒதுக்கீடை தமிழ்நாட்டில் வாங்க மாட்டோம், பார்லிமெண்ட்லயே வாங்கிடுவோம். ஆனா வெளியில வந்து ஸ்டாலின் தான் செய்யணும், தமிழ்நாடு அரசு தான் செய்யணும், ஏன் ஒன்றிய அரசு செய்யணும் அப்படின்னு இன்னொரு தரப்புல இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றிய அரசு தான் செய்ய முடியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து தமிழ்நாடு அரசு செய்ய முடியும்னு சொல்றாங்களா? ஒன்றிய அரசு அது போல ஒரு சென்சஸ் வித் சயின்டிபிக் டேட்டாஸோட எடுத்ததுன்னா அதுல அந்த எம்பிசிக்குள்ள வன்னியர்களை விட மோசமா இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ் இருக்கும்ல, அந்த உண்மை வெளியில வந்துடும்ல. அந்த உண்மை வெளியில வந்தா வன்னியர்களுக்கு 10.5% கொடுக்க முடியுமா? அது ஒரு கேள்விக்குறி தானே, ரைட்டா? வன்னியர்களுக்கு ஒருவேளை கொடுக்க முடியாம போலாம். நான் வந்து வன்னியர்களோட நிலை பத்தி நெகட்டிவா சொல்லல, ஆனா ஒருவேளை கொடுக்க முடியாம போலாம். பொதுவா எல்லாரும் சொல்றாங்க 10.5% விட அதிகமாகத்தான் அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒருவேளை கணக்கெடுப்பு நடந்தா அப்படின்ட்டு. அப்போ 10.5%தோடு நீங்க நின்றுக்கிறீங்களா என்ற இன்னொரு கேள்வியும் கூட வைக்கிறாங்க. அப்போ அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பங்கை நீங்க தடுத்து நிறுத்துறீங்களான்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறேன். அதாவது இவங்களுடைய பாப்புலேஷன் ஸ்ட்ரென்த் அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா எம்பிசியில ஹையஸ்ட் பாப்புலேட்டட் இவங்க தான். எம்பிசியில சலுகைகள் 20% இருக்குன்னா அது அதிகமா அனுபவிக்க போறதும் இவங்க தான். எம்பிசிக்குள்ள ஒப்பீட்டளவுல சமூக பொருளாதார ரீதியாக உயர்வில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, இவங்க இருக்காங்க. அந்த சலுகைகள் வந்து உங்களுக்கு தான் போய் சேரப்போகுது. அப்போ நீங்களே வந்து உங்களையே குழிப்பறிச்சுக்கிறீங்களா அப்படின்ற கேள்விதான் அது வருது. இது எல்லாமேங்க உங்களுக்கு வந்து ஒரு ரூல்ஸை ஃபார்ம் பண்றாங்க. இடஒதுக்கீடுன்றது ஒரு மிகப்பெரிய போராட்டம். கம்யூனல் ஜிஓல இருந்து நீதி கட்சி காலத்துல இருந்து ஆரம்பிச்சு வரக்கூடிய ஒரு போராட்டம், ரைட்டா? அதிமுக தான் வந்து இடஒதுக்கீடுக்காக போராடின பாமகவில் ஷூட் பண்ணாங்க. அதுல 9 பேர் இருக்கிற இடம் விக்கிரவாண்டி. இறந்து போன 21 பேர்ல 9 உயிர்கள் பலியான இடம் விக்கிரவாண்டி, அந்த ஏரியா. அப்போ அங்க இடஒதுக்கீடு என்பது பேசப்படும். அப்போ இதை பேசணும், இதை ஒரு டிபேட் ஆக்கணும். திமுக இல்லாத அதிமுக இல்லாத ஒரு மாற்றம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு பேசணும், அது ஒரு விவாதத்துக்குள்ளாக்கணும், அதற்கு பொய் சொல்லணும். இதுதான் பாமக வந்து டெக்னிக்கலா பண்றாங்க. இது எப்படின்னா, இஸ்லாமியர்கள் வந்து இந்தியாவுக்கு எதிரானவர்கள் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை வந்து பிஜேபி ஹிந்துத்துவான்ற பேர்ல பண்ணுது இல்லையா, அது பொய் தானே. இஸ்லாமிய சுதந்திர போராட்ட வீரர்கள் எத்தனை பேர் இருந்திருக்கான் இந்தியால, எவ்வளவு பேர் போராடி இருக்கான் அதுக்கு எதிரா. அப்போ இஸ்லாமியர்கள் வந்து இந்தியாவுக்கு எதிரானவர்கள், அவன் இங்க தான் பிறந்தான். எனக்கு தெரிஞ்சு பல இஸ்லாமியர்கள் சென்னையை தவிர அவனுக்கு தெரியவே தெரியாது, அவனுக்கு பாகிஸ்தான் என்னன்னு தெரியாது, ரைட்டா? அவனுக்கு பிடிச்ச பிளேயர் வந்து ரோஹித் சர்மா தான், அவனை தான் நினைப்பான். அவனை வந்து எனக்கு விரோதியா எனக்கு எதிராக நிக்க வைக்கிறது இந்துத்துவம். அதே மாதிரி இது ஜாதித்துவம். இந்த ஜாதித்துவமும் பொய். எப்படி மதம் வந்து பொய் சொல்லி வளர்க்கப்படுதோ மத பேதம், அதே போல ஜாதி பேதம் ஜாதிவாதம் வளர்க்கப்படுது. வன்னியர்களையும் தலித்துகளுக்கும் மோதல்ன்றாங்க. 4 வன்னியர்களையும் தலித்து எடுத்து மொட்டை அடிச்சு, இதுல யாரு வன்னியர் தலித்துன்னு சொல்லுங்க ராமதாஸ் கிட்ட கேட்டா ராமதாஸால சொல்ல முடியாது. ஏன்னா நிறத்திலையும் குணத்திலையும் உடல் அமைப்புகள்லையும் தலித்துகளும் வன்னியர்களும் ஒண்ணுதான். எல்லா மனிதர்களும் ஒண்ணுதான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படித்தானே வருது. அப்போ இவங்களுடைய அந்த ஜாதி மேதாவித்துவமும் ஜாதிக்கான சலுகைகளை பெறக்கூடிய முயற்சியும் இதே தானே ஃபார்வர்ட் காஸ்ட்ல பிராமினும் பண்ணா. அப்போ அவங்களை அவங்களையே எதிர்க்கிறவங்க இதை எப்படி ஏத்துக்க முடியும்? அதுக்கும் கீழே இருக்கிறது தானே. இப்ப நீங்க சொல்றீங்களா அவங்களை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இன்னொரு கேள்வி எழுது. இப்ப 10% இடபிள்யூஎஸ் இருக்குல்ல, அதுல வந்து பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவர்களுக்கு இடம் கிடையாது அப்படின்றதான் நடைமுறை. அப்போ அந்த 10% இவர்கள் இடம் கோரவில்லை. இப்ப இன்னைக்கு எம்பிசிக்கு, அதாவது வன்னியர்களுக்கு 10.5% உள்ஒதுக்கீடு கேட்கக்கூடியவர்கள், அந்த 10% இடபிள்யூஎஸ்ல எம்பிசிக்கும் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை பாமக தரப்புல இருந்து வைக்கவே இல்லையே. அது வைக்க வேண்டிய இடம் எது? ஒன்றிய அரசு கொண்டு வந்தது யாரு? இடபிள்யூஎஸ் பாஜக, உங்க கூட்டணி கட்சி. அவங்கதான் மண்டல் இல்ல கமண்டல் ஆச்சு. அவங்க கிட்ட நீங்க எப்படி கேள்வி கேட்க முடியும்? பாஜகவை நீங்க எந்த விதத்துல கேள்வி கேட்க முடியும்? பாஜகவை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு விஷயத்த பாமக கையில் எடுக்குமா? எடுக்காது. ஜார்க்கண்ட்லயும் பீகார்லயும் எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்புகள் என்பது
வெறும் தலை என்றது மட்டும்தான். அது வந்து சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸோட எடுக்கப்படலை. அதுதான் வந்து பாட்னா உயர்நீதிமன்றமும் சொல்லியிருக்கு. அதன் அடிப்படையில் ஒரு ரிசர்வேஷன் வந்து அவங்க போகும்பொழுது அது தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்க பாட்னா உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் செல்லாது. சென்சஸ்ன்றது இன்னைக்கு மத்திய அரசோட பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். 2021 எடுக்க வேண்டியது இன்னும் எடுக்காம இருக்கிறாங்க. 2011 எடுக்கப்பட்டது இன்னும் வெளியவே வரல. ஆமா, 2011 எடுக்கப்பட்ட சென்சஸ் இன்னும் வெளியே வரல. அப்போ அதை வெளியில சொல்லுங்க. குறைந்தபட்சம் அதன் அடிப்படையிலேயாவது, ஒரு 10 வருஷம் தானே, அதன் அடிப்படையிலேயாவது நம்ம தீர்மானிக்கலாம் வன்னியர்களோட நிலை என்ன, மற்றவர்களோட நிலை என்னன்றதை அதன் அடிப்படையில் தீர்மானிக்கலாம். அதையும் கேட்க திராணி கிடையாது, இதையும் சொல்ல முடியாது. இடபிள்யூஎஸ்குள்ள பிசி எம்பிசி இவங்கெல்லாம் இடம் பெறணும் அப்படின்றதையும் சொல்வதற்கான தெம்பு இல்லை. 10.5% இடஒதுக்கீடு தப்புன்னு தீர்ப்பு வந்ததை பற்றி மக்கள்கிட்ட பேச தயாரால நாங்கள் எப்படியாவது பிஜேபியை கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் 10.5% வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதே மாதிரி திமுக அல்லாத அரசியல்னு சொல்லிட்டு அதிமுக காரங்க கிட்ட உட்காந்து நம்மலாம் வன்னியர் அப்படின்னு ஒரு பேச்சு அங்கே நடக்குது. இங்கே திமுக சைடில் ஜெகத் ரட்சகன் போன்ற ஆட்கள் வந்து திமுகவுக்கு நீங்கள் வாக்களிங்க அப்படின்னு அவங்களுடைய பேச்சு நடக்குது. இப்படிதான் இடைத்தேர்தல் களம் போயிட்டு. இப்போ நீங்க சொன்னதுல இருந்தே நான் வந்து தொகுத்து ஒரு விஷயத்த சொல்றேன். எப்படி பாமக வந்து வன்னிய மக்களை பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ஒரு புறம் திண்ணை பிரச்சாரமாக நாங்க பாஜகவிடம் கோரி 10.5% இடஒதுக்கீட்டை வாங்கி தருவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் சட்டப்பேரவையில இன்னைக்கு பாமக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல நீங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியும், அதன் அடிப்படையில் நீங்க வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுக்க முடியும், ஏன் மாநில அரசு நினைத்தால் செய்ய முடியும், நீங்க செய்யுங்க அப்படின்னு ஒரு புறம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கடந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில வேகமாக 10.5% இடஒதுக்கீட்டை வாங்கினாங்க. அது இன்னைக்கு செல்லாமல் போயிடுச்சு. அதற்கான காரணத்தை அவங்க நல்லா தெரிஞ்சிருக்கிறாங்க. இன்னொரு புறம் அந்த இடபிள்யூஎஸ் பொருளாதார ரீதியான அந்த 10% இடஒதுக்கீட்டுல எம்பிசிக்கு இடம் இல்லை, அதை அவர்கள் கோரி பெறவில்லை. இதை எல்லாத்தையும் தொகுத்து பார்க்கும் பொழுது நாம என்ன சொன்னாலும் மக்கள் கேட்டுப்பாங்க, குறிப்பாக வன்னிய மக்கள் கேட்டுப்பாங்க, அவர்களை எளிதாக ஏமாற்ற முடியும் அப்படின்ற அடிப்படையில தான் பாமக இப்படியாக இங்க ஒரு முகத்தையும் இங்க வாளையும் காட்டிக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கு. வன்னியர்கள் என்பது ஒரு சாதின்றதை விட ஒரு இனம்ன்ற கான்செப்ட்ல இருந்து அவங்க சொல்றாங்க. ஆனா பாமகவை இன்னைக்கு 32,000 வாக்குகள் தான் வந்து பாமகவுக்கு அங்கே கிடைச்சிருக்கு, ரைட்டுங்களா? பாமகவை ஏற்காத வன்னியர்கள் இருக்காங்க. அந்த தொகுதியுடைய வாக்காளர் பட்டியலில் 43% வன்னியர்கள், நியர்லி 50%. அப்போ வாக்கு எங்க பாமகவுக்கு 32,000 வாக்குகள் தான் கிடைக்குது. அப்போ முழுக்க வன்னியர்கள் உங்களை ஏத்துக்கல. அப்படி நீங்க வன்னியர்களுக்காக உயிரை கொடுத்து போராடக்கூடிய அப்படி ஒரு கட்சியா இருந்தா உங்களை வந்து ஏத்திருப்பாங்க இல்லையா? இது வந்து சிம்பிளி மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் மாதிரி. தேர்தல் வரும்போது 10.5% இடஒதுக்கீடு ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் போயிடுவாங்க. நாங்கள் அனைத்து மக்களுக்காக போராடணும், நாங்கள் அருந்ததியர்களுக்காக போராடணும், இஸ்லாமியர்களுக்காக போராடணும், தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு என்பதே சமூக நீதி காத்த காவலர் டாக்டர் ஐயாவுடைய போராட்டம் இல்லாமல் இதுவரை எதுவுமே நடந்ததில்லை அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, அவங்களுக்கு இது தெரியாதா? பாஜகவை பொறுத்த வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்ற விஷயத்த அவங்க தேர்தல் வாக்குறுதியா வைக்கவே இல்லை. அப்படி வைத்த காங்கிரஸ் கட்சியை என்ன சொன்னாங்க அப்படின்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதே எதற்காகத்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கு பிசி எம்பிசி அதுல இருந்து வந்து எஸ்சி எஸ்டி அவர்களோட இடஒதுக்கீட்டை பிடுங்கி இவர்களுக்கு கொடுப்பதற்கு தான் அப்படின்னு பொய் பிரச்சாரத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். அப்போ அவர்கள் இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்புக்கே பாஜக எதிராக இருக்கு, அதோட கூட்டணியில் இருந்து கொண்டு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும்னு தமிழக அரசை நிர்பந்திப்பது, அதை எப்படி புரிந்து கொள்வது? திமுகவுக்கு வந்து கூட்டணி கட்சிகளுடைய நிர்பந்தமும் இருக்கு. காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்கு. கம்யூனிஸ்டுகளும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவானவங்க, விடுதலை சிறுத்தைகளும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவானவங்க, முஸ்லீம்களும் முஸ்லீம் லீக் கட்சியும் ஆதரவானவர்கள், மற்றவங்க எல்லாருமே சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவானவங்க. அதாவது திமுகவுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து காங்கிரஸ் கட்சியே தனது தேர்தல் அறிக்கையில சொன்ன அப்புறம் அதை நிறைவேற்றுவதற்கான ஒரு நிர்பந்தம் திமுகவுக்கு இருக்கு. பாஜகவுக்கு இருக்கா? இல்லையே. ஒரு பிச்சைக்காரிக்கு வந்து 10 நாளா ஒரு அம்மா சோறு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கவங்க சோறே போட மாட்டாங்க.
ஒரு நாள் இந்த அம்மா சோறு போடல, பக்கத்து வீட்டுக்காரம்மா சோறு போட்டாங்க. இவ்வளோ நாள் சோறு போடாத மகராசி சோறு போட்டா. என்னைக்கும் சோறு போடுற மூதேவி சோறு போடல அப்படின்னு அந்த பிச்சைக்காரி சொல்லும்ல. அதுதான், அதாவது இடஒதுக்கீடு, சமூக நீதி, இந்த விஷயங்களுக்காகலாம் இருக்கக்கூடிய திராவிட இயக்கம் சமூக மாற்றத்துக்கான ஒரு இயக்கம். அதை கரெக்டாக சொல்லணும்னா சமூக சீர்திருத்தத்துக்கான ஒரு இயக்கம். புரட்சியெலாம் நம்ம சொல்ல, சமூக சீர்திருத்தத்துக்கான ஒரு இயக்கம். அந்த இயக்கத்துக்கிட்ட அந்த இயக்கத்தை கேள்வி கேட்டுக்கிட்டு, ஆனால் கூட்டணி யாரோட வச்சுக்கிட்டு இருக்கிறது? சமூக நீதிக்கு எதிரான ஒரு டீமோட கூட்டணி வச்சுக்கிட்டு, மெடிக்கல் காலேஜ் கேஸுக்காக சிபிஐ கேஸுக்கு பயந்து கொள்ளையடிச்ச பணத்தை பாதுகாக்க ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு, மக்களையும் ஏமாத்திக்கிட்டு நாங்கடா நாடகம் இது? என்ன நாடகம் இது? எங்க போய் முடியும்? இது முடிவே கிடையாதா? இது வன்னிய மக்கள் தான் கேட்கணும். எப்படிலாம் ஏமாத்துறீங்க நீங்க? அதை அவங்க கிளீனா கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஆதரவு இல்லை. 43% வன்னியர்களை கொண்ட அந்த சட்டமன்ற தொகுதி விக்கிரவாண்டியால 32,000 ஓட்டுகள் தான் இவங்களுக்கு. ரைட்டா? அதுலயும் பாஜக ஓட்டுகள் இருக்கு. பாஜக கூட்டணியில யார் யார் இருந்தாங்களோ அவங்க ஓட்டுகள்லாம் சேர்த்தா 32,000. இவ்வளவுதான் இவங்க. ஸோ அதை வச்சு, அதாவது சும்மா அப்படியே ஒரு பில்டப்பு. நாங்க தான் அந்த ஒரு 10.5% இடஒதுக்கீடு வரும்போது அன்புமணி ராமதாஸ் அழுவார் பார்த்தீங்களா அப்படின்னு. அந்த அழுகையெல்லாம் பார்த்துருக்கோம்ல நம்ம. கையில டாட்டூலாம் போட்டு அவர் ஒருத்தர் போன்ல பேசுவார். 10.5% இடஒதுக்கீடை பாராட்டி பேசுவாரு. இவர் அழுவார். இதெல்லாம் என்னையா? நான் சிவாஜி கணேசன் காலத்திலே பார்த்துட்டோம் ஐயா. டாக்டர் ஐயா, சிவாஜி கணேசன் காலத்திலே பார்த்துட்டோம் ஐயா. மறுபடியும் சமூக வலைதளங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருக்கக்கூடிய இடத்துல நீங்க அந்த காலத்து திண்ணை பிரச்சாரத்தை கையில் எடுத்து உங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க பாருங்க. செம்மையா, சூப்பர்யா. இந்த மாதிரிலாம் யாராலையும் கற்பனை கூட பண்ண முடியாது. இது வன்னிய இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், இவங்க தான் முடிவு பண்ணணும். இது டிராமா, இது ஏமாத்து வேலை. இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு சட்டப்படியா நிக்க முடியாது. அந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்கோங்க. சட்டப்படி நிற்கக்கூடிய விஷயமா இருந்தா அந்த விஷயத்துக்கு எல்லாருமே ஆதரவு கொடுப்பாங்க. இப்போ நம்ம பைக்கு ஸ்டாண்டு தெரியாம போட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டாண்டுங்க, ஒரு படத்துல விஜய் அடிபட்டு செத்துட்டான் போல, யாரோ சம்மந்தம் இல்லாதவங்கள ஏங்க ஸ்டாண்டு போட்டு ஓட்டுறீங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் தமிழ்நாடு. ஒரு விஷயம் மிகவும் நியாயமாக இருந்தால் ஆதரவு கொடுப்பாங்க. ஏன் இந்த 10.5% இந்த பொய்க்கு ஏன் ஆதரவு இல்லை அப்படின்னா அது பொய். அதுக்கு ஏன் ஆதரவு தரணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. இதுதான் யதார்த்த உண்மை. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்கள்.